guys, welcome to English Hub. இன்னைக்கு எங்கள் டெய்லி vocabulary வந்து நாங்கள் 3 words பார்க்க போகிறோம். நாங்கள் டெய்லியாக வந்து 3 words பார்த்து கொண்டு வரோம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து ரெசிஸ்ட். இந்த ரெசிஸ்ட் அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஒரு வினைச்சொல் அல்லது வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் சொல்ல போனால் வேர்ட் டு ஃபைட் எகெயின்ஸ்ட் ஆர் ஒப்போஸ் சம்திங், எதையாவது தடுக்க அல்லது எதிர்க்க முயற்சிக்கிறது. இதுக்கான ஒருமை சொற்கள் வந்து ரிஃப்யூஸ், ரிஜெக்ட் அதுகெல்லாம் வரும். நான் ரிஃப்யூஸ், ரிஜெக்ட்டுக்கெல்லாம் வந்து நாங்கள் வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன். அது லிங்க்கை வந்து எட் பண்ணி கொடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வந்து அது சினோனிம்ஸ் பார்த்தா ஒப்போஸ், டிஃபை, விஸ்டாண்ட், ரிஜெக்ட், ரிஃப்யூஸ். இதுக்கு சமமான தமிழ் பதங்கள் எதிர்க்கிறது, மறுக்கிறது, தடுத்துக்கொள்வது, தடுப்பது, மீறுதல். இது எல்லாமே ரெசிஸ்ட்டுக்கான சினோனிமாக நாங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து நான் இதை வந்து கிளியராக எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நம்ம உங்களுக்கு கிளியராக விளங்கிக் கொள்ளையிலும். ரெசிஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள், she tried to resist eating the cake but it was too tempting. அவள் கேக்கை சாப்பிடாமல் இருக்க முயன்றாள், ஆனால் அது மிகுந்த ஆசையாக இருந்தது. இது வந்து அவளோட ஆசையை வந்து அவளே கட்டுப்படுத்தி கொள்கிறா, அவளோட ஆசைகளை இந்த அவளே தவிர்ந்து கொள்கிறா, தடுத்து கொள்கிறா. அந்த மாதிரி மீனிங்கை தரும் இந்த ரெசிஸ்ட் அப்படின்ற வேர்டு. ஓகே, இதுக்கான சினோனிம்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். he opposed the new policy because he believed it was unfair. அவர் புதிய கொள்கையை எதிர்த்தார், ஏனெனில் அது நீதியற்றதாக இருந்தது. இங்கே ஒப்போஸ் அப்படிங்கிறது வந்து எதிர்க்கிறது அப்படிங்கிற கருத்தை தருது. ஸோ வந்து செகண்ட் சினோனிம் பார்ப்போம் வாங்க. செகண்ட் சினோனிம் வந்து டிஃபை. The protester defied the government's orders and continued their march. இங்கே டிஃபைட் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. போராளிகள் அரசின் கட்டளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டனர் மற்றும் தங்கள் ஊர்வலத்தை தொடர்ந்தனர். இங்கே வந்து விரோதமாக செயற்படுறது, எகெயின்ஸ்டாக செயற்படுறதை வந்து நாங்கள் டிஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, விஸ்டாண்ட். அடுத்த வேர்ட் வந்து விஸ்டாண்ட். The all building withstood the strong wind during the storm. இங்கேயும் வந்து விஸ்டாண்ட் வந்து விஸ்டாண்ட பாஸ்டன் வந்து விஸ்டூடாக யூஸ் பண்ணிக்குது. பழைய கட்டிடம் புயலின் போது பலமான காற்றுக்களுக்கு எதிர்த்து நிலைத்தது. இங்கே விஸ்டூட் அப்படிங்கிறது வந்து காற்றுக்கு எதிர்க்கிறது. ஓகே, அதை வந்து நாங்கள் விஸ்டூட் அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த் சினோனிம் ரிஜெக்ட். She rejected the job offer because it didn't match her qualification. அந்த வேலை வாய்ப்பை அவள் நிராகரித்தாள், ஏனெனில் அது அவளது தகுதிகளுடன் பொருந்தவில்லை. இங்கே நிராகரிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரிஜெக்டட் அப்படின்ற கருத்தை தருது. ஓகே, நாங்கள் வந்து ரிஜெக்டட் அப்படின்னா ரிஜெக்டட் பாஸ்ட் டென்ஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பார்த்தா ரிஃப்யூஸ். He refused to answer any question from the media. அவர் ஊடகங்களில் எந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்க மறுத்தார். இங்கே ரிஃப்யூஸ் அப்படிங்கிறது வந்து ரிஃப்யூஸ்டு பாஸ்ட் அண்ட் ரிஃப்யூஸ்ட், இது வந்து மறுக்கிறது அப்படின்ற கருத்தை தருது. நான் செப்பரேட்டாக வீடியோ ரிஜெக்ட், ரிஃப்யூஸுக்கெல்லாம் நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிக்கிறேன். சரியா, உங்களுக்கு அதை பார்த்தா இன்னும் கிளியர் ஆகிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஸோ வந்து நெக்ஸ்ட் வேர்ட் வந்து இல்யூஷன். இலூஷன் அப்படின்னா நாங்கள் தமிழில் சொல்லப்போனால் ஒரு மாயை அப்படின்னு மாதிரி சொல்ல முடியும். சரியா, டெஃபினிஷன் பார்ப்போம். அ ஃபால்ஸ் ஐடியா ஓ அப்பியரன்ஸ் சம்திங் டிசீவ் த மைண்ட் ஓ சென்சஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு தவறான கருத்துனா தவறான கற்பனை, எண்ணம், தவறான தோற்றம் அப்படின்னா கற்பனையான தோற்றம். நாங்கள் ஒரு விஷயத்தை இல்லாத விஷயத்தை இருக்குதுன்னு கற்பனை செஞ்சு கொள்வது, அந்த மாயையை வந்து நாங்கள் இலூஷன் அப்படின்னு சொல்ல முடியும் எங்களுக்கு. ஓகே, ஸோ இலூஷனுக்கான தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். உண்மையிலே இல்லாத ஒரு கற்பனை அல்லது தோற்றம் மனதை அல்லது உணர்வுகளை ஏமாற்றுவது. அதாவது நாங்கள் கற்பனையாக ஒரு விஷயத்தை இல்லாத விஷயத்தை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு எங்களை நாங்களே ஏமாற்றி கொள்வதை வந்து நாங்கள் இலூஷன் அப்படின்னு சொல்லுவோம், மாயை அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இப்போ வந்து பொதுவான எக்ஸாம்பிள் பார்த்தா காண நீரை எங்களுக்கு சொல்ல முடியும். ஓகே, ஸோ இலூஷனுக்கான வந்து சினோனிம்ஸ் பார்ப்போம். டிலூஷன், மிரேஜ், ஹலூசினேஷன், மிஸ்கன்செப்ஷன், ஃபேண்டசி, டிசெப்ஷன், ஃபேண்டசம், ஃபெசாட். ஓகே, இதெல்லாம் வந்து இலூஷனுக்கான சினோனிம்ஸ். இலூஷனுக்கான தமிழ் வடிவம் மாயை, தப்பான கற்பனை, தவறான உணர்வு, பொய்க்காட்சி, எடிஷனலாக பிரமிப்பு, பொய்மையாக தோன்றுதல்,
கற்பனையாக தோற்றம், பொருள் உணர்வு மாயை, இது எல்லாமே வந்து நாங்கள் இலூஷன் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, இது வந்து இலூஷனுக்கான தமிழ் சினோனிம்ஸ், தமிழ் ஒருமை சொற்கள். ஸோ வந்து இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கிளியராகும் அப்படின்னு நினைக்கிறேன். The magician created the illusion of making the rabbit disappear. மாயாஜால நிபுணர் முயல்களை மறைத்து விட்டது போல் ஒரு மாயை உருவாக்கினார். ஸோ இங்கே வந்து மாயை அப்படிங்கிறது இலூஷன் அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. ஓகே, இது வந்து மேஜிக் செய்கிறது வந்து ஒரு மாயை. ஓகே, பொய்யான கற்பனையான ஒரு விஷயத்தை உண்மை என காட்டுது. எக்ஸாம்பிள் ஃபார் சினோனிம்ஸ், உங்களுக்கு சினோனிம்ஸுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டிலூஷன், he lived under the delusion that he could win the lottery without buying a ticket. அவர் சீட்டு வாங்காமல், லாட்டரி சீட்டு வாங்காமல் லாட்டரியில் வெற்றி பெற முடியும் என்ற தவறான நம்பிக்கையில் வாழ்ந்தார். அவங்க வந்து டிக்கெட் வாங்காமலே லாட்டரியில் வின் பண்ணலாம் அப்படின்ட்டு தவறான நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. இங்கே தவறான நம்பிக்கை அப்படிங்கிறது டிலூஷன் அப்படின்ற கருத்தை தருது. செகண்ட் எக்ஸாம்பிள், மிரேஜ். The travelers saw a mirage of water in the desert. பயணிகள் வறண்ட பாலையில் தண்ணீர் போன்ற மாயை பார்த்தனர். இங்கே மிரேஜ் அப்படிங்கிறது மிராஜ் அப்படிங்கிறது வந்து மாயை அப்படின்னு சொல்ல முடியும். சரியா, இதுவும் வந்து எங்களுக்கு இலூஷனுக்கான சினோனிமாக பார்க்க முடியும். சரியா, தேர்ட் வேர்ட் வந்து ஹலூசினேஷன். த பேர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் ஹலூசினேஷன் டியூ டு ஹை ஃபீவர். காய்ச்சலின் காரணமாக நோயாளி மாய கற்புகளை அனுபவித்தார். ஸோ இங்கே வந்து ஹலூசினேஷன் அப்படிங்கிறது வந்து ஹை ஃபீவரால் உடம்பு ஹீட் ஆகி அது வந்து எங்களோட பிரைனை டேமேஜ் பண்ணி அதனால் நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதா கற்பனை செய்கிறத வந்து நாங்கள் வந்து ஹலூசினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மாய கற்பு அப்படின்னு இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதா நினச்சி கொள்வது நாங்கள் சொல்ல முடியும். அடுத்தது வந்து நம்பர் 4, டிசெப்ஷன். He kind words were just a deception to get what he wanted. அவரின் இனிமையான வார்த்தைகள் அவர் விரும்பியது கிடைக்க தேவையான கஃபடமாக இருந்தது. இந்த டிசெப்ஷன் அப்படிங்கிறது கஃபடமாக இருக்கிறது. இதை வந்து நாங்கள் சொல்லுவோம் ஸ்வீட்டாக பேசி அவங்களோட காரியத்தை சாதித்து கொள்வது. இதை வந்து நாங்கள் டிசெப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது வந்து 5th வேர்ட், ஃபேண்டசி. She had a fantasy of living in a castle by the sea. அவர் கடலோர கோட்டையில் வாழும் கற்பனை வைத்திருந்தார். இங்கே வந்து கற்பனை அப்படிங்கிறது ஃபேண்டசி அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. ஓகே, ஸோ வந்து 5th வேர்ட் பார்த்தாச்சு, 5th சினோனிம் எக்ஸாம்பிள் தந்தாச்சு, கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன். தேர்ட் வேர்ட் வந்து பர்சிஸ்ட். இதை நாங்கள் வந்து ஒரு வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். டு கண்டினியூ டு டூ சம்திங் டிஸ்பைட் டிஃபிகல்ட்டிஸ் ஓ ஒப்போசிஷன், டு கீப் டூயிங் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் நாங்கள் கடினமாக இருந்தாலும் அதை நாங்கள் தொடர்ந்து செய்கிறத வந்து நாங்கள் வந்து பர்சிஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும். இதில் வந்து தமிழ் கருத்து நிலைத்திருப்பது. ஒருவருடைய முயற்சிகள், இடையூறுகள், சிரமங்கள் இருப்பினும் நிறுத்தாமல் தொடர்வதை வந்து நாங்கள் பர்சிஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும் எங்களுக்கு. ஓகே, பர்சிஸ்டுக்கான சினோனிம்ஸ் பார்ப்போம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து பர்சிவியர், இன்ஷர், கண்டினியூ, ரிமைன், லாஸ்ட். ஓகே, இதெல்லாம் வந்து பர்சிஸ்டுக்கான எங்களுக்கு சினோனிமாக யூஸ் பண்ண முடியும். ஓகே, இதுக்கான தமிழ் வடிவம் பார்க்கலாம். பர்சிவியர் அடம்பிடித்து போராடுதல், இன்ஷுர் பொறுத்து கொள்வது, கண்டினியூ தொடர்ந்து செய்கிறது, ரிமைன் தாங்கிக் கொள்வது, லாஸ்ட் வந்து நிலையத்திருக்கிறது. ஓகே, ஸோ வந்து இதெல்லாம் வந்து எங்களுக்கு பர்சிஸ்டுக்கான சினோனிமாக யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், persist. The scientist persisted with his research despite facing multiple failure. பல தோல்விகளை சந்தித்த போதும் அந்த அறிவியலாளர் ஆராய்ச்சிகளை தொடர்ந்து கொண்டிருந்தார். இங்கே அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் ஸ்டாப்பாக தொடர்ந்து கொண்டிருக்கிறத வந்து நாங்கள் பர்சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. உங்களுக்கு எக்ஸாம்பிளில் கிளியராக விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பர்சிஸ்டுக்கான ஃபர்ஸ்ட் சினோனிம் வந்து பர்செவியர். இது வந்து வந்து ஃபர்ஸ்ட் சினோனிம் வந்து பர்செவியர், அடம்பிடித்து போராடுது, அதாவது விடாமுயற்சியோட போராடுற விஷயத்தை வந்து பர்சவியர் அப்படின்னு சொல்லுவோம். ஷீ பர்சவியர் த்ரூ ஹ சேலஞ்ச் அண்ட் சக்சீடட். அவள் தன் சவால்களை கடந்து முயற்சியில் வெற்றி கண்டாள். இங்கே வந்து சவால்களை கடந்து இந்த ஒரு தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செஞ்சு வெற்றி காண்றது வந்து பர்சவியர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஷர் பொறுத்து கொள்வது. ஹி இன்ச்சர்ட் த லாங் ஜேர்னி டிஸ்பைட் த டிஸ்கம்ஃபர்ட். அவர் கடினமான பயணத்தை அசௌகரியத்தை பொருட்படுத்தாமல் பொறுத்தார். இங்கே வந்து இன்ச்சர்ட் அப்படிங்கிறது வந்து பொறுத்து கொள்வது அப்படின்னு மீனிங்கை தருது. ஸோ வந்து தேர்ட் சினோனிம் பார்ப்போம். கண்டினியூ தொடர்ந்து செய்கிறத வந்து நாங்கள் கண்டினியூ அப்படின்னு சொல்லுவோம். தே கண்டினியூ தியர் ஸ்டடீஸ் டிஸ்பைட் த ஆப்ஸ்டக்கிள்ஸ்.
தடை இருந்தாலும் அவர் தங்கள் படிப்பை தொடர்ந்து கொண்டே இருந்தனர். கண்டினியூ அப்படிங்கிறதையும் எங்களுக்கு வந்து பர்சிஸ்டுக்கான தேர்ட் சினோனிமாக யூஸ் பண்ண முடியும். ஃபோர்த் சினோனிம் பார்க்கலாம். ஸோ வந்து பர்சிஸ்டுக்கான ஃபோர்த் சினோனிம் ரிமைன், தங்கிக் கொள்ளுதல். த ட்ரெடிஷன் ரிமைன் சேஞ்ச் ஃபார் மெனி இயர்ஸ், பல வருடங்களாக அந்த பாரம்பரியம் மாற்றமின்றி தங்கியுள்ளது. இங்கே வந்து ஒரு விஷயம் நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறத வந்து நாங்கள் ரிமைன் அப்படிங்க சொல்லுவோம். சரியா, தங்கியுள்ளது, எஞ்சி உள்ளது எல்லாமே ரிமைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பர்சிஸ்டுக்கான ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் லாஸ்ட், ஃபிஃப்த் சினோனிம் லாஸ்ட், அது வந்து நிலைத்திருக்கிறது. த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த மெடிசின் லாஸ்டட் ஃபார் செவரல் ஹவர்ஸ், அந்த மருந்தின் விளைவுகள் பல மணி நேரங்களாக நீடித்தன. இங்கே லாஸ்ட் அப்படிங்கிறது நிலைத்திருக்கிறது, நீடித்தன அப்படின்னு மீனிங் எல்லாத்தையும் தருது. ஸோ வந்து இந்த 3 வேர்டும் வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படி எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் காய்ஸ். பாய்.